வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்க சொன்னோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருது. எதுக்காக நான் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து எடுத்துக்கணும், இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எடுக்காமல் எங்களால் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாதா, அப்படி இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து என்ன இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங்கோட நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாரும் வந்து எக்ஸஸ் வெயிட் ஆனது தான் நம்மளோட உடம்புல வந்து தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு நம்மளோட வெயிட் வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வெயிட்டை வந்து நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்றத வந்து யாரும் கரெக்டாக யோசிக்கிறது கிடையாது. எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, வாக்கிங் போனால் வெயிட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வாக்கிங் போனால் வெயிட்டு குறையும் அப்படின்னா இன்றைக்கி பாதி பேர் பார்த்திங்கன்னா லீனாக தான் இருக்கணும். வாக்கிங் போயே உங்களோட வெயிட் வந்து எல்லாம் குறைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. உங்களோட வெயிட்டில் ஒரு 2 கிலோ 3 கிலோ வேணும்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குறைக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவீங்க, நான் வாக்கிங் போய் தான் என்னோடய வெயிட் எல்லாம் குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், நீங்கள் வாக்கிங் போய் வெயிட்டு குறைச்சிங்க. உங்களை மாதிரியே இன்னொரு பர்சன் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க. அவங்களும் உங்களை மாதிரியே வாக்கிங் போய் வெயிட்டு குறைக்க முடியுமா அப்படின்றதே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் வந்து எந்த விதமான மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80% டயட், 20% மட்டும்தான் ஒர்க் அவுட் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். இப்போ டயட் அப்படின்ன ஒன்று எல்லாரோட மைண்ட்லேயும் முதல்ல வர்றது என்ன அப்படின்னா, கம்மியாக சாப்பிட்ணும், அப்படி இல்லைனா சாப்பிடாமல் இருக்கணும். இதுதான் டயட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் டயட் அப்படின்ன ஒன்று உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனும் சரியான அளவு கொடுக்கணும். அதில் கேலரி வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான டயட்டு. நம்ம டயட் அப்படின்னும்பொழுது ஒரு விதமான நியூட்ரிஷன் மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் நம்ம கரெக்டாக கொடுக்கும்பொழுது தான் நம்ம ஹெல்த்தியான வேலை வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50 விட்டமின்ஸ் மினரல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நார்மலாக இருக்கிற உணவில் எடுத்துக்கணுன்னா ஒரு 4 கலரில் ஃப்ரூட்ஸு, 4 கலரில் வெஜிடபிள்ஸு, ஒரு 4 வகையான கீரை, நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது தான் இந்த நியூட்ரிஷன்லாம் கிடைக்கும். உங்களால் வந்து டெய்லி பேஸில் ஒவ்வொரு வேலையும் இந்த மாதிரி உணவு கொடுக்க முடியுமா? ஸோ இப்படி கொடுக்கும்பொழுது அதில் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். நான் நியூட்ரிஷனை வந்து கரெக்டாக கொடுக்குறேன், ஆனால் கேலரியை வந்து கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னாலும் உங்களால் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தி வேலை வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நம்மளோட நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த உணவு வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறது. ஸோ இதில் வந்து லோ கேலரி ஹை நியூட்ரிஷன் இருக்குது. நம்மளோட ஃபார்முலா ஒன்றில் ஒரு 18 வகையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது. டயட்ரி ஃபைபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி விட்டமின், இதில் 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு வந்து மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் இது ரெண்டும் இது மூலிமா எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஷேக் மேட்டாக இருக்கட்டும், ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன். ஒரு சிலர் நினைப்பீங்க, நான் ஷேக் மட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் உடம்புக்கு வந்து ட்ரை சாலட்ஸும் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு மேக்ரோ நியூட்ரிஷன் கொடுக்குறோம், அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷனும் கொடுக்கணும். அப்படின்னா இதை ட்ரை சாலட்ஸ் மூலிமா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால தான் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க இந்த 2 விதமான நியூட்ரிஷனும் ஒரு வெல்னஸ் கோச் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிலர் நினைப்பீங்க, எனக்கு ஒரு மாதத்துலேயே 10 கிலோ குறையணும், 15 கிலோ குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோவிலேருந்து 6 கிலோ தான் வெயிட் வந்து குறைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். ஓகே சார், எனக்கு இப்போ வந்து கிளியராக புரிஞ்சுது. ஆனால் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நேச்சர் வேவில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது. இது காய், பழம், கீரை இதில் இருக்கிற நியூட்ரிஷனை மட்டும் இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும்பொழுது உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கோச்சிங் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.